ஜோதிட காலச்சக்கரத்தில் ஆறாவதாக வரக்கூடிய ராசி இந்த கன்னிராசி. புதன் பகவான் ஆளக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே கூச்ச சுபாவம் கொண்ட நபர்களாக இருப்பீங்க. இந்த கன்னிராசி அப்படிங்கிறது நில ராசியை குறிக்கும். புதன் பகவானோட தசா காலத்தில் அதிக லாபம் இந்த ராசிக்கு ஏற்படும். இப்படிப்பட்ட இந்த ராசிக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, அதாவது சாதகமாக என்ன விஷயங்கள் நடக்கும், பாதகமாக என்ன விஷயங்கள் நடக்கும், அதிலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதன் பகவானால் ஆளக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு கூச்ச சுபாவம் இருக்கும். புதன் பகவானால் ஆளக்கூடிய இவங்க கட்டாயம் புத்தி கூர்மையோடு இருப்பீங்க. ஆதிக்க குணத்தோடையுமே ஒரு சில சமயத்தில் இருப்பீங்க. இது எல்லாமே தற்காப்பு குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தனக்கென தனி பாணியில் செயல்படக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னு. இது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்திலுமே ரொம்பவுமே எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தங்களோட எண்ணங்களை மற்றவங்கக்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் சொல்லவே மாட்டாங்க. மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளவே இவங்களுக்கு பிடிக்காது. இதனால தான் கூச்ச சுபாவம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காக யார்கிட்டையுமே எதுவுமே பேசாமலாம் இல்லைங்க. எங்கே என்ன பேசணும் எதை பேசணும் அப்படின்னு விட்டு கொடுக்காம கூட பேசுவாங்க. ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கோங்களேன், இவங்களை நம்ம ஏதோ தவறாக சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் அது இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அதில் ஏன் அப்படி சொன்னோம், அதில் சரி என்ன தவறு என்ன அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு திருப்பி விளக்கத்தை கொடுத்து நான் சொன்னது தப்பு தான்னு சொல்ல வச்சுருவாங்க இந்த கன்னிராசியை சேர்ந்த இவங்க. புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். திறமையை தரக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனாலேயே நீங்கள் கலைகள் எல்லாமே ரொம்பவும் ஆர்வத்தோடு இருப்பீங்க. எழுதுறதும் வாசிக்கிறதுலையும் ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். இவங்க பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் விருப்பம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை முழு அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் ஓய்வு இல்லாமல் கூட செய்வாங்க. அவங்களோட செயல்கள் எல்லாராலும் பாராட்டப்படும் வகையில் யோசித்து சிந்திச்சு தான் செய்வாங்க. பெரும்பாலுமே கன்னிராசி அன்பர்கள் எப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன், அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழிக்கு ஏற்ற நபர்கள் யார் அப்படின்னு கேட்டால் அவங்க கன்னிராசியை சேர்ந்தவங்க தாங்க. வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க. ஆனால் வந்த சண்டையாக இருந்தால் சும்மா விட மாட்டாங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய சிறப்பான குணம் 12 ராசியில் இருக்கிறத விடவே இவங்களுக்கு நிறையவே இருக்கும். அதாவது மற்றவங்களுக்கு உதவுறதா இருந்தாலும் சரி, அந்த உதவி கூட கரெக்டான நபர்களுக்கு தான் செய்கிறோமா அப்படிங்கிறத யோசித்து செய்வாங்க. மற்ற எல்லாமே ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட நண்பர்கள் தான் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி செஞ்சுருவாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாதுங்க. அந்த உதவிக்கு தகுதியானவங்கள அவங்க, அது உண்மையிலேயே உதவி தானே, நம்மளை ஏமாத்துறாங்களான்னு எல்லா விதத்துலையுமே தீர்க்கமாக ஆலோசனை செஞ்சுட்டு தான் உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரம் நீங்கள் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க போகிறீங்க. அடுத்தவங்களோட பிரச்சனையில் நீங்கள் இந்த வாரம் முடிஞ்ச வரைக்கும் தலையிடாமல் இருக்கிறது நல்லதுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறதன் மூலம் நிறைய நன்மைகளை அடைய முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய சுகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஏன்னா இந்த வாரம் நீங்கள் அமைதியாக இருந்தாலே நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு வரப்போகுது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அதற்கேற்றது போல் நண்பர்களை தேர்வு செஞ்சு பழகிறது நல்லது. அதுவும் சிலருடைய முகத்திரை இந்த வாரம் கிழியும். இது நாள் வரைக்கும் சிக்கியிருந்த சிறையிலிருந்து நீங்கள் வெளிவரவும் போகிறீங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே தீரும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும். தினமுமே மாலை நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு சென்று நீங்கள் பைரவரை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு பயன்களை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் என்றாலும் பைரவருக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. மற்றவங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசியை சேர்ந்த நீங்கள். இந்த வாரம் பல்வேறு மனிதர்களுடைய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு பல நன்மைகளும் உண்டாகும்.
குடும்பத்திலையுமே உறவினர்களோட வருகை, சுபகாரிய பேச்சு, சுப செலவுகள் இது எல்லாமே உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த வாரம். உங்களுக்கு உங்களோட சிறப்பான செயல்களால் எதிர்பாராத தன வரவுமே உண்டாகும். உற்பத்தி மற்றும் துறை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பங்குதாரர்கள் மூலம் வியாபாரத்தை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படும். சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய பங்குதாரர்களோடு சேர்ந்து கொள்ளும் காலகட்டம் இது. இது வரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவுன்னு பேசாமல் இருந்தால் கூட அவங்க எல்லாரும் ஒன்று கூடி நீங்கள் உங்களோட தொழிலை எப்படி விரிவுபடுத்தினா நல்லா வரும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. தனியார் துறை ஊழியர்களுக்கு உங்களோட சிறப்பான செயல்களின் மூலம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களோட சிறப்பான செயல்களால் அடுக்குமாடி கட்டுமான திட்டங்களை தொடங்குவதற்கான காலம் கணிஞ்சு வருது. ஷேர் மார்க்கெட் பிரிவில் பொறியியல் நிபுணர்கள் மற்றும் வங்கிகள் சார்ந்த பங்குகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வரும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வாரம் விளையாட்டுகளில் சாதனை புரியக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உடல் பித்தம் அதிகரித்து தலை சுற்றல், பல் மற்றும் ஈறு பாதிப்பு, சளி தொல்லை ஆகியவை ஏற்படலாம். இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது உடனே மருத்துவரை அணுகிறது நல்லது. மருத்துவ சிகிச்சையின் மூலம் உடனே இது நீங்கிடும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய வாரம். ராசிக்கு குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு பார்வை இது எல்லாமே வார இறுதி நாளில் சூரியனும் மீனத்திற்கு சென்று ராசியை பார்க்கறதுனால நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே பொறுமையாக தாங்க இருக்கணும். ராசியை அதிக கிரகம் பார்க்கறதுனால உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்தவங்க மூலம் எல்லோருமே ஒன்று சேர்ந்து இப்போ ஏதாவது பேசும்பொழுது தேவையில்லாமல் ஏதாவது விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன மனத்தாங்கள் வந்துடும். அதனால தான் இவ்வளவு கிரகங்களுமே உங்களை இந்த வாரம் பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறப்போ ஒருத்தர் நம்மளை பார்த்தாவே அதை சரியாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இத்தனை கிரகங்களும் இந்த வாரம் ஆட்டி படுக்கக்கூடிய சூழ்நிலை. தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் இன்னும் நல்ல பயன்களை உங்களால் பெற முடியும். இந்த மனத்தாங்கள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. குறைந்த ஊதியத்திற்கு அதிக நேரம் உழைக்கிற மாதிரி இருக்கும். பண வரவுகளில் ஏற்றம் இறக்கமான சூழல் இருந்தாலுமே எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். அதனால் எந்த ஒரு கவலையும் வேண்டாங்க. அரசு பொது தேர்வு இப்போ நடந்துகிட்ருக்கு இல்லையா, மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்துறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் யாரையுமே நம்பி உங்களோட மனதில் இருக்கக்கூடிய குடும்ப விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க. வேலை செய்யும் இடத்துலையுமே இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கசப்புகள் உங்களை விட்டு நீங்கிடும். திரை கலைஞர்கள் வளமாக இருக்க போகிறீங்க. புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்குங்க. வியாபாரிகளுக்குமே நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். தம்பதிகளுக்குள் இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். சிலருக்கு எல்லாமே கட்டிய வீடோ காலி மனையோ வாங்குவதற்கான சந்தர்ப்பம் அமையும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோபப்படுறத கட்டாயம் குறைச்சிக்கோங்க. இந்த தேவையில்லாமல் ஏற்படுற சின்ன சின்ன சண்டை, மனக்கசப்பு, வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பதன் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலை உங்களோட குடும்பத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஏன்னா விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால தாங்க. உங்களோட பிள்ளைகளுமே உங்களோட சொல்படி உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. அவங்களுக்குமே வேலை தேடுற குழந்தைங்களா இருந்தாங்களா வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்களோ பசங்களோ படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கான வேலை கிடைக்கும். அவங்கள கொஞ்சம் நீங்கள் ஊக்குவிக்கணும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், எந்த மாதிரி வேலை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தான் அனுப்பணும். பழகிய வட்டாரத்தில் மதிப்பும் அந்தஸ்தும் கூடும். கண்டக சனி துவங்கிறதுனால பூர்வீக குல தொழிலில் புதிய பங்குதாரர்கள் உங்களுக்கு வந்து சேருவாங்க. பழைய பங்குதாரர்கள் விலகலாம். பம்பு வழக்குகளில் இருந்த பிரச்சனைகள் வெற்றி உண்டாகும். பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சைகள் விலகி உங்களுக்கு இந்த வாரம் சாதகமான முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சொத்துக்காக பிரிஞ்சு சென்ற உறவினர்கள் உங்களை தேடி வந்து சேர போகிறாங்க. நிறைய விஷயங்கள் இந்த கிரகங்களோட அமைப்பு பார்த்தா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் மிகவும் சாதகமான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பாதகம் என்னன்னு பார்த்தா கோபப்படுறது, முன் கோபப்படுறது, தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணுறது, அடுத்தவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறது, இது எல்லாமே தவிர்த்தா பல முன்னேற்றத்தையுமே நீங்கள் இந்த வாரம் உங்களோட வாழ்க்கையில் அடைய முடியும்.
என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.